கல்லர் வாய்ஸ் நேயர்களுக்கு வினோத் நந்தீரின் அன்பான வணக்கம். இன்று நாம் புலமை வேங்கடாசலம் வன்னியர் அவர்களிடம் கல்லரின பட்டப்பெயர்களை பற்றிய விளக்கமும் அவற்றின் வரலாறையும் பற்றி கேட்க இருக்கிறோம். ஐயா வணக்கம். கல்லர் வாய்ஸ் நேயர்களுக்காக நம்மளோட பட்டப்பெயர்களை பற்றி விளக்கமாக கொஞ்சம் சொல்லுங்களேன் ஐயா. பொதுவாகவே இந்த கல்லர்களுடைய பட்டப்பெயர்கள் என்பது நம்முடைய மூதாதையர்கள் 3000க்கு மேற்பட்ட பட்டப்பெயர்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் நான் இந்த கல்லர் வரலாறு என்ற ஒரு ஆய்வு நூல் மூலமாக 1141 கல்லர்களுடைய பட்டப்பெயர்களை கண்டறிந்திருக்கிறேன். அதற்கு கிட்டத்தட்ட ஒரு 500 பட்டப்பெயர்களுக்கு கல்வெட்டுகை, செப்பேடுகை, இன்னும் பல்வேறு வரலாற்று பதிவில் இருந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வரலாறுகளை கொடுத்திருக்கிறேன். இந்த வரலாறுகளை பொறுத்தவரையிலும் உண்மையான வரலாறாக நான் தெளிவாக கொடுத்திருக்கிறேன் என்பதை ஐயா அவர்களுக்கு மிக மகிழ்ச்சிங்க ஐயா. கள்ள பட்டப்பெயர்களில் அகத்தியர் என்ற ஒரு பட்டப்பெயர் இருக்கிறது. இது தமிழ்நாட்டுடைய தென்முதி குடியான அகத்தியர் குடியை சார்ந்தவர்கள் இந்த பட்டப்பெயரை பெற்றிருக்கிறார்கள். பொதுவாக நமது இலக்கியத்தில் அகத்தியரை பொறுத்தவரையிலையும் ஒரு தமிழ் முனிவர், அவர் அகத்தியம் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். அவர் இந்த தொல்பொருள் குடியை சார்ந்தவர் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் குறைக்கின்றார்கள். அதற்கு அடுத்தாற் போல இந்த கல்லர் இனத்தில் அங்கராயர் என்ற பட்டப்பெயர், அதே போல அங்கராயர், அனகராயர், இது போன்ற பட்டப்பெயர்கள் எல்லாம் கல்லர் இனத்தில் காணப்படுகிறது. இதில் இந்த அங்கராயர், அனகராயர் என்ற பட்டப்பெயர்கள் எல்லாம் இந்த அங்கராயர் என்ற ஒரு பட்டப்பெயரினுடைய அடிப்படையிலே தோன்றியிருக்க வேண்டும். இவர்கள் தான் இந்த முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்தில் அங்க தேசத்து அரசனை வென்று கங்கையிலே நீரை எடுத்து வந்து இங்கே கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு கொண்டு வந்தவர்கள் என்று வரலாற்று பதிவுகளில் இருந்து தெரிய வருகிறது. பொதுவாக இந்த அங்க தேசம் என்பது மகாபாரத காலத்தில் கர்ணன் ஆண்ட நாடாகும். அந்த நாட்டை வெற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது தமிழர்களுக்கும் அது ஒரு சிறப்பு, அதே நேரத்தில் கல்லர்களுக்கும் அது ஒரு மிகவும் சிறப்பாக உள்ள ஒரு சங்கதியாகும். இதற்கு அடுத்தாற் போல அசையாத்துறையர், அம்மையத்துறையர் என்று இந்த பட்டப்பெயர்கள் காணப்படுகிறது. இவர்கள் அரச மரபை சேர்ந்தவர்களாக. இவர்களுடைய மூதாதையர்களை பொறுத்தவரையிலும் அம்மையபுரம், அம்மையப்பன், அம்மலூர் என்னும் ஊர்களை உருவாக்கினார்கள். இது வரலாற்று குறிப்புகளில் இருந்து தெரிய வருகிறது. இதை தவிர இவர்கள் அம்மணியார் என்னும் பேராரை பெற்றதாகவும் வரலாற்று குறிப்பில் இருந்து தெரிய வருகிறது. இதற்கு அடுத்தாற் போல அச்சுதேவர், அச்சுதேவர், அச்சுதர், அச்சுதராயர், அச்சுத பண்டாரன் என்ற பட்டப்பெயர்கள் காணப்படுகிறது. இவர்களும் அரச மரபை சேர்ந்தவர்கள் ஆவார்கள். முதலேழு வள்ளல்களில் ஒருவரான செம்பியன் மரபில் வந்த அச்சுதன் இவர்களின் மூதாதையாவான். அச்சுத மங்கலம், அச்சுதன் குடி என்னும் ஊர்கள் இப்பட்டப்பெயர்களின் அடியாக பிறந்தவைகளாகும். அச்சுதனை பற்றி தனிப்பாடல்கள் 159, 160, 161, 162 ஆகியன குறிப்பிடுகின்றன. அடுத்தது அச்சிராயர் என்ற பட்டப்பெயரை பற்றி சொல்லுகின்ற போது இவர்கள் குதிரை வீரர்களுடைய மரபை சேர்ந்தவர்கள் ஆவார்கள். அச்சுர வாரியார் என்பது காலப்போக்கில் அச்சிராயர் என வழங்கப்படலாயிற்று என்று அரும்பத முதலியவற்றின் அகராதியில் ஊவேச அவர்கள் குறிப்பிடுவார்கள். அடுத்ததாக அடை வளைந்தார், அடை வளர்ந்தார், அடைக்கப்பட்டார், அண்டம் வளைந்தார் என்ற பட்டப்பெயர்களுடைய வரலாறை காணுகின்ற பொழுது இவர்கள் சோழ மரபை சேர்ந்தவர்கள் ஆவார்கள். அடைமலை சோழன் இவர்களின் மூதாதையாவார். அடைக்கப்பட்டு அடை
ஆகிய இடங்களுடைய பெயர்கள் இவர்களுடைய பட்ட பெயர்களின் அடியாக பிறந்தவைகளாகும். அடுத்து அண்டம் கொண்டார், அண்டமாண்டார், அண்ட பிரியர், அண்டமானியார், அண்ணுண்டார், அண்ணுத்தி பிரியர், அண்ணு பிரியர் என்ற பட்டப்பெயர்களுடைய வரலாறை காணுகின்ற பொழுது இவர்கள் சோழ மரபினர்கள் ஆவார்கள். பேரரசன் அண்ட சோழன் இவர்களின் மூதாதை ஆவான். அண்டபுரம், அண்டகுடி, அண்டகுளம், அண்டத்துறை, அண்ணாமலை என்னும் ஊர்களை இப்பட்டப்பெயர்களுடைய அடியாக பிறந்தவைகளாகும். அடுத்தது அண்ணா கொண்டார் என்ற பட்டப்பெயர் உடைய வரலாறு. அண்ணா என்று அழைக்கப்படும் திருவண்ணாமலையை வெற்றி கொண்டு ஆண்டவர்கள் தம் மரபினர் ஆவார். அண்ணா என்பதற்கு தமிழ் கழக தமிழகராதியின் பக்கம் 21 திருவண்ணாமலை என்று பொருள் காணப்படுகிறது. இதற்கு அடுத்தாற் போல அத்தானியா என்ற பட்டப்பெயர். இந்த பட்டப்பெயர் உடையவர்கள் திருவாரூர் மாவட்டத்தில் எடை கீழையூர் பகுதிகளில் பெரும்பாலும் காணப்படுகிறார்கள். இதற்கான விளக்கமானது வரலாறானது திருவோணக்க மண்டபத்திற்கு உரியவர்கள் இந்த அத்தானியார்கள் ஆவார்கள். அரசன் போர்க்களம் புகுந்த பொழுது திருவோணக்க மண்டபத்தை காத்து அரசன் நாடு திரும்பும் வரை நிர்வாக பொறுப்பை ஏற்றிருந்தவர்களின் மரபினர்கள் ஆவார்கள் இவர்கள். இவர்களின் பெயர்களில் தமிழகத்தில் பல்வேறு சிற்றூர்கள் இருந்தன. இதற்கு அடுத்தாற் போல அதிகமான், அதிகையாளியார் என்ற பட்டப்பெயர்களுடைய வரலாறு. சங்ககால தமிழகத்தில் தொழில் பழங்குடிகளில் ஒன்றான அதியர் அல்லது அதிகையர் குடியை சார்ந்தவர்கள் இந்த பட்டப்பெயர்களை உடையவர்கள் ஆவார்கள். இக்குடியில் தலை சிறந்து விளங்கியவன் கடையேழு வல்லர்களில் ஒருவனான அதிகமான் நெடுமானஞ்சி என்னும் மன்னன் ஆவான். அதிகமான் நெடுமானஞ்சியினுடைய வரலாறு. இவனது இயற்பெயர் நெடுமான் அஞ்சி என்பதாகும். அதிகர் என்பது அதிகையர் குடியில் பிறந்து சிறந்தமையால் அதிகமான் நெடுமானஞ்சி எனப்பட்டான். இவன் ஒரு குறுநில மன்னன் ஆவான். இவனது தலைநகர் இக்காலத்தில் தர்மபுரி எனப்படும் தகடூராகும். இவன் சேரருக்குரிய கன்னியையும் தாரையும் தனக்கு உரியவனாக கொண்டான். முதலாக தமிழகத்திற்கு கருத்துணை வேறு நாடுகளில் இருந்து பிறந்தவன் இவனுடைய மூதாதையர்களே ஆவார். இவன் ஒரு கால் தன் நாட்டு மலை ஒன்றில் உச்சி பிளவின் சரியில் நின்ற கருநெல்லி மரத்தின் அருங்கடி ஒன்றை பெற்றார். அதனை பெற்ற இவன் தானே முன்னாது நல்லிசை புலமை சார்ந்த ஔவையாருக்கு கொடுத்து அழியா புகழை பெற்றான். இவனுக்கு ஔவையார்பால் பெரு மதிப்பும் பேரன்பும் உண்டு. ஒரு கால் தன்னோடு மாறுபட்ட தொண்டைமானிடம் பந்து செய்வதற்காக ஔவையாரை தூது கொடுத்தான். இறுதியில் இதன் சேரமான் விரும்பால் இரும்புறையுடன் போர் உடற்றி உயிர் துறந்தான். தகடூர் யாத்திரை என்பது இவனை பற்றி பாடப்பெற்ற இலக்கியமாகும். இந்நூல் இப்போது கிடைத்துள்ளது சிற்சில பாடல்கள் மட்டுமே காணப்படுகின்றன. பிற்கால சோழர்கள் காலத்திலிருந்த அதிகமான்கள் முதல் குலோத்துங்க சோழன் காலத்தில் தகடூர் அதிகமான் என்பவனும், இரண்டாம் குலோத்துங்க சோழன் காலத்தில் அதிகமான் ராஜராஜ தேவன் என்பவரும் தகடூரை தலைநாடாக கொண்டு சிற்றரசர்களாக வாழ்ந்தார்கள் என கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. அதிகமான் ராஜராஜ தேவன் வரலாறு. இவன் கடையேழு வல்லர்களில் ஒருவனும் கடைச்சிக காலத்தில் இருந்தவனுமாகிய அதிகமான் நெடுமானஞ்சியின் வழித்தோன்றலாகிய சேர மரபினன் ஆவான். இவன் சங்க நாட்டில் உள்ள தகடூரில் இருந்து நிலப்பரப்பை ஆண்ட ஒரு குறுநில மன்னன். இவனது தலைநகராகிய தகடூர் இந்நாளில் தர்மபுரி என்று அழைக்கப்படுகிறது. இவன் திருவண்ணாமலை கோயிலுக்கு தகடூர் நாட்டில் உள்ள மலையனூர் என்ற ஊரை இறையிலியாக வழங்கினான் என அக்கோயிலில் காணப்படும் கல்வெட்டு உரைக்கின்றது. அத்தி அரையர், அத்திரையர்,
அத்திராயர், அத்தியாக்கியார், அத்திரியாக்கியார், அத்திரிமாக்கியார், அத்திப்பிரியர், அத்தியாலியார், அத்திரியர் என்ற பட்டப்பெயர்களுடைய வரலாறு பின்வருமாறு. அத்தி என்ற சிற்றரசனின் மரபினர் அத்தங்குடி, அத்திக்கரை, அத்திப்பட்டு, அத்திப்புலியூர், அத்திச்சோழமங்கலம், அத்திக்கடை, அத்திப்பேட்டை, அத்தியூர், அத்திப்பாக்கம், அத்திவெட்டி, அத்திக்குடி என்னும் கோவில் தலங்கள் ஊர்களின் பெயர்கள் இப்பட்டப்பெயர்களின் அடியில் தோன்றியுள்ளார். அடுத்து அதிகாரி, அதிகாரியார் என்று கல்லறையில் காணப்படும் பட்டப்பெயர்களுடைய வரலாறு. இப்பட்டப்பெயரில் நேபாள நாட்டிலும் மக்கள் உள்ளார்கள். மன்மோகன் அதிகாரி என்ற நேபாள நாட்டின் முன்னாள் தலைமை அமைச்சர் இந்த பட்டப்பெயரை கொண்டு வரவர். அதனால் இந்த கல்லர்கள் என்பவர்கள் இந்திய திருநாடு முழுவதும் பரவி வந்த ஒரு குடி என்பதற்கு இந்த பட்டப்பெயர் ஒரு பாதாகரமாக இருக்கிறது என்பதை வாசக பெருமக்களுக்கு இதன் மூலம் மிகவும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு அடுத்தாற் போல அம்பலம், அம்பலகாரர், அம்பலத்தார் என்ற பட்டப்பெயர்களுடைய வரலாறு தென்பாண்டி நாட்டில் இருந்த வல்ல நாடுகளின் தலைவர்களின் மரபினர் இந்த அம்பலம், அம்பலகாரர், அம்பலத்தார் என்று அழைக்கப்பட்டார்கள். ஸ்டூவர்ட் என்பவர் ஒரு வெளிநாட்டு அறிஞர். அவர் குறிப்பிடுகின்ற போது அம்பல என்பது பிறந்த வெளி அல்லது பிறந்த கட்டிடத்தை குறிக்கும். அங்கே நியாயமான நடவடிக்கைகளும் அம்பலத்தாரும் அவையின் தலைவர் அல்லது அம்பலத்தில் கூடியிருப்போரின் முடிவை அறிவிப்பதாவார் என்று தன்னுடைய குறிப்பில் கூறுகின்றார். மற்றும் கல்லர், மறவர் வாழும் மாவட்டங்களில் அம்பலகாரர் என்பது ஊர் தலைவனுக்குரிய பட்டப்பெயராகும் என்றும் இது கல்லர் சாதியார் கூடிக்கொள்ளும் பொதுவான பட்டப்பெயராகும் என்றும் ஸ்டூவர்ட் என்ற ஆங்கில நாட்டு அறிஞர் கூறுகிறார். இது தொடர்பாக அவருடைய நூலை தமிழ் பல்கலைக்கழகமானது தென்னிந்திய குலங்களும் குடிகளும் என்ற மொழிபெயர்ப்பில் வெளியிட்டிருக்கிறது. அது அந்த நூலினுடைய 32ஆம் பக்கத்தில் அது செல்ல தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது என்பதையும் சார்ந்த மக்களுக்கு மிகவும் பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை அடிப்படையாக கொண்டு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் தென்பாண்டி சிங்கம் என்ற ஒரு வரலாற்று புதினம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. அதில் முழுக்க இந்த அம்பலம், அம்பலகாரர், அம்பலத்தார் என்ற இவர்களுடைய இந்த பட்டப்பெயர்களுடைய ஒரு மூவாதியை பற்றிய வரலாற்றை கொண்டதாகும் இந்த புதினமாகும். மேலும் புதுக்கோட்டை தொண்டைமான் அரசர்கள் காலத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனை கைது செய்து ஆங்கிலேயரிடம் ஒப்படைத்த சர்தார் முத்துவைர அம்பலகாரரும் இந்த மரபை சார்ந்தவர் என்பதையும் சார்ந்தவர் மக்களுக்கு இதன் மூலம் மிகவும் படையன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு அடுத்தாற் போல அம்மாளை தேவர் என்ற ஒரு பட்டப்பெயர். இந்த அம்மாளை தேவர் என்பவர்கள் செம்பியன் மரபில் வந்த அம்பன் என்னும் அரசனின் மரபினர் ஆவர். அம்பன், அம்பர், அம்பராயப்பேட்டை, அம்பத்தூர், அம்புக்கோயில் என்னும் ஊர்களை உண்டாக்கியவன் இந்த அம்மாளை தேவருடைய முதல் மூதாதை ஆவான் என்பதை சரித்திர பேராசிரியர் மரியாதைக்குரிய நாமு வேங்கடசாமி நாட்டார் அவர்கள் மிக தெல்ல தெளிவாளத்தினுடைய வரலாற்று நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கு அடுத்தாற் போல ஐயனார் என்னும் பட்டப்பெயருடைய வரலாறு. ஐயனார் என்பது ராம தேவதைகள் பலவற்றுள் ஒரே ஒரு ஆண் தேவதையான ஐயனார் பெயரை ஒட்டி ஏற்பட்டதாகும். இதுவும் தென்னிந்திய குலங்களும் குடிகளும் என்ற நூலில் தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள அந்த நூலில் இந்த குறிப்பு காணப்படுகிறது. இதற்கு அடுத்தாற் போல ஐரப்பிரியர், ஐயப்பிரியர் என்ற பட்டப்பெயர்களுடைய வரலாறு. ஐவ சோழனின் மரபினர் ஐவ சோழனின் வேறு பெயரான ஐயப்பிரியர் என்னும் பெயரால் இவனது மரபினர் ஐரப்பிரியர், ஐயப்பிரியர் என அழைக்கப்பட்டார்கள். இதற்கு அடுத்தாற் போல கல்லர்களிடத்தில் காணப்படும் பட்டப்பெயராகிய அரசாண்டார், அரசு புடைத்தார், அரசு புடையார், அரசத்தேவர் என்ற பட்டப்பெயர்களாகும். அரசதேவன் என்னும் அரசனின் மரபை சேர்ந்தவர்கள் இந்த பட்டப்பெயர்களை உடையவர்கள் ஆவார்கள்.
அரசு தேவனின் வேறு பெயர்களான அண்டார், அரசுக்குடையார் என்னும் பெயர் மரபினர் அரசு அண்டார், அரசுக்குடையார் என அழைக்கப்பட்டார்கள். அரசு தேவன் அரசூர், அரசங்குடி, அரசமங்கலம், அரசங்குளம், அரசப்பட்டி என்னும் ஊர்களை உண்டாக்கினார் என்பது சூரியகுல கல்ல சரித்திரத்திலிருந்து வரலாற்று அறிஞர் ஒருவர் குறிப்பிடுவார். அடுத்து அரிய பிள்ளை அரிப்பிரிய என்னும் பட்டத்தினுடைய வரலாறு பின்வருமாறு. அரியசந்திர சோழன் இவர்கள் அரியசந்திர சோழன் பரவி தந்தவர்கள் அவர்கள். அரியச்சந்திர சோழனின் ஏறு பெயரான அரிப்பிரியன் என்னும் பெயரால் இவனது மரபினர் அரிய பிள்ளை அரிப்பிரியன் என அழைக்கப்பட்டார்கள். அரியசந்திர சோழன் அரியச்சந்திரபுரம், அரியலூர், அரியமங்கை, அரியக்குடி என்னும் ஊர்களையும், அரசிலாறு, அரியசந்திர நதி என்னும் ஆறுகளையும் உண்டாக்கினார் என்று சூரியகுல கள்ள சிறப்பிடத்தில் சாமிநாத மாதவராயன் என்ற நமது குல அறிவியல் ஆராய்ச்சி பேரறிஞர் குறிப்பிடுவார். தொண்டை மண்டல பதக தீவிலை இயற்றியவர் பெயரும் அரிய பிள்ளை என வழங்கப்படுகிறது. இப்புலவர் திருவள்ளத்தில் திருவள்ளமுடைய நாயனாருக்கும் அம்பிகைக்கும் பந்தி விளக்கு வைத்ததாக சாசனம் ஒன்று குறிப்பிடுகிறது. இதற்கு அடுத்தார் போல அருவார் நாட்டார், அருவார் தலைவர், அருமை நாடார், அருமை நாட்டார், அருமை நாடார் என்ற பட்டத்தோடைய வரலாறு பின்வருமாறு. கொள்ளிடத்திற்கு வடக்கில் தென்னார்காடு மாவட்டத்தின் பெரும்பகுதியில் பரவி கிடந்த அருவார் நாட்டை ஆண்ட அருவன், ஆதியர்மன் என்னும் சிற்றரசரின் மரபினர்கள் ஆவார்கள். அருவன் என்பவனும் ஆதியருமன் என்பவனும் ஒருவனே என்ற டாக்டர் மோ ஆர் துரை அரங்கசாமி என்னும் வரலாற்று அறிஞர் அவர் சங்ககால சிறப்பு பெயர்கள் பக்கம் 326 இது போன்ற ஒரு குறிப்பிட்டிருக்கிறார் என்பதையும் வாசக பெருமக்களுக்கு இதன் மூலம் மிகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க ஐயா. கங்கை கொண்டான் கலாரம் வென்றான் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இதோட வரலாற்று பின்னணி பத்தி கொஞ்சம் எங்களுக்காக சொல்லுங்க ஐயா. கங்கையை கொண்டான் கடாரத்தை வென்றான் என்ற வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் கல்லர்கள். சோழர்களின் தலைநகரம் காவிரி பூம்பட்டினம் என்று சொல்லப்படுகின்ற பூம்புகார், உறையூர், தஞ்சாவூர், கண்டியூர், ஆவூர், பழையாறை, ஜெயங்கொண்டம், கங்கை கொண்ட சோழபுரம் ஆகிய இடங்களில் இருந்தன. முதலாம் ராஜேந்திர சோழன் தனது தலைநகரத்தை தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள பழையாறையில் இருந்து கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு மாற்றினார். முதலாம் ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு நகரை உருவாக்கி அங்கே ஒரு அரண்மனையை கட்டினார், ஒரு கோயிலை கட்டினார், ஊர் எல்லையில் கடல் போன்ற ஒரு ஏரியை வெட்டினார். முதலாம் ராஜேந்திர சோழன் தன்னால் உருவாக்கப்பட்ட புதிய நகரம், கோயில் மற்றும் ஏரியில் கங்கையிலிருந்து நீரை கொண்டு வந்து அதன் மீது தெளிக்கவும் தான் வெட்டிய ஏரியில் கலக்கவும் விரும்பினான். அது காரணமாக அவன் தனது படைத்தளபதிகளில் ஒருவனான சோழ வரையனான சோழதரையன் என்பவன் தலைமையில் கங்கை நதிக்கரை வரையில் உள்ள மன்னர்களை வென்று கங்கையில் நீரெடுத்து வர தனது போர் வீரர்களை அனுப்பினான். முதலாம் ராஜேந்திர சோழனால் அனுப்பப்பட்ட அவனது போர் வீரர்கள் கங்கை நதி தீரம் வரையில் உள்ள மன்னர்களை வென்றதுடன் கங்கை நதி உற்பத்தியாகும் பகுதிக்குரிய மன்னனையும் கங்கையின் மத்திய பகுதியை ஆண்ட காசி மன்னனையும் கங்கை நதி கடலில் கலக்கும் அந்த தேசத்தை ஆண்ட மன்னனையும் மற்றும் வங்க தேசத்தை ஆண்ட மன்னனையும் வென்றான். கங்கையின் அந்தந்த பகுதியை வென்றவர்கள் கங்கையில் அந்தந்த பகுதியில் இருந்தும் நீரை எடுத்து குடங்களில் நிரப்பிக் கொண்டார்கள். காசியில் கங்கையில் நீரை எடுக்கும் பொழுது சோழரின் படைத்தளபதி
சோழ வரவினான சோழதரையும் 1000 யானைகளை கங்கை நதியின் குறுக்கே நிறுத்தி அவைகளை பாலம் போன்று அமைத்து அவைகளின் மீது தானும் மற்றும் தன்னுடன் வந்த போர்வர்களும் நடந்து சென்று கங்கையில் நீர் எடுத்தார்கள். கங்கை உற்பத்தியாகும் இடத்தில் அங்குள்ள அரசனை வந்து கங்கையில் நீர் எடுத்தவர்கள் கல்லர்களில் புருக்கொண்டார் என்ற பட்டப்பெயரை உடையவர்கள் அவர்கள். கங்கையின் மத்திய பகுதியாகிய காசியை ஆண்ட அரசனை வந்து கங்கையில் நீரை எடுத்தவர்கள் காசி நாடார் என்ற பட்டப்பெயரை உடையவர்கள் ஆவார்கள். கங்கை கடலில் தங்கமிக்கும் இடமாகிய அங்க தேசத்து மன்னனையும் மற்றும் வங்க தேசத்து மன்னனையும் வெற்றி கண்டு கங்கையில் நீரை எடுத்தவர்கள் அங்கராயர், வங்கார், வங்கத்தரையர் என்ற பட்டப்பெயர்களை உடையவர்களானார்கள். இவர்களை தவிர கங்கை படையெடுப்பில் கலந்து கொண்ட சோழர்களின் மற்ற போர் வீரர்கள் கங்கர், கங்க நாடர், கங்கை நாடார், கங்கை ராயர், கங்க நாட்டார் என்ற பட்டப்பெயர்களை உடையவர்களானார்கள். குருக்கொண்டார், காசி நாடார், அங்கராயர், வங்கர், வங்கார், வங்கத்தரையர், கங்கர், கங்க நாடார், கங்க நாடார், கங்கராயர், கங்க நாட்டார் என்னும் பட்டப்பெயர்கள் கள்ளர்களுக்குரிய பட்டப்பெயர்களாகும். இப்படி கங்கை படையெடுப்பில் வெற்றிமாக கூடி கங்கை நீரை கொண்டு வந்த நமது போர் வீரர்களை கள்ளரின மாமன்னன் முதலாம் ராஜேந்திர சோழன் கோதாவரி நதியின் தென்கரையில் இருந்து வரவேற்றார். தமது போர் வீரர்கள் கொண்டு வந்த கங்கை நீரை தான் புதிதாக நிர்மாணித்த தலைநகரத்தின் மீது தெளித்து அதற்கு கங்கை கொண்ட சோழபுரம் என்று பெயரிட்டார். தான் கட்டிய கோயில் மீது கங்கை நீரை தெளித்து அதற்கு கங்கை கொண்ட சோழேஸ்வரம் என்று பெயரிட்டார். முதலாம் ராஜேந்திர சோழன் தான் வெட்டிய ஏரியில் கங்கையின் நீரை கலந்து அதற்கு சோழகங்கம் என்று பெயரிட்டார். இந்த வகையில் கங்கையை கொண்ட வரலாற்று தத்தக்காரர்கள் கள்ளர்கள் என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது. அதற்கு அடுத்தாற் போல கள்ளர்கள் கடாரத்தை கொண்டார்கள் என்ற வரலாறு எப்படி நமக்கு சொந்தமாகும் என்பதையும் வாதகர்வாகி உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கடாரம் என்பது மலேசியாவுக்கு முன்பு வழங்கிய பெயராகும். இதனையும் முதலாம் ராஜேந்திர சோழன் தனது ஆட்சி காலத்தில் வென்று தன்னடிப்படுத்தி வைத்திருந்தார். முதலாம் ராஜேந்திர சோழனின் கடார வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த அவரது போர் வீரர்கள் கடாரத்தரையர், கடாரம் கொண்டார், கடார தலைவர், கடாரம் தாங்கிய என்ற பட்டப்பெயர்களை உடையவர்களானார்கள். இதுவும் கல்லர்களின மக்களுடைய பட்டப்பெயர்களாகும். இப்பொழுது சொல்லுங்கள், தமிழன் தங்கையை கொண்டார், கடாரத்தை வென்றார் என்ற வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் கல்லர்கள் தான் என்பது உண்மைதானே? நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நேயர்களே, கல்லரென பட்டப்பெயர்களின் விளக்கத்தை பற்றிய நம்முடைய பேட்டியின் தொடர்ச்சி அடுத்த பகுதியில் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.